Hi folks, this is TN Circle. இன்னைக்கு நம்ம வந்து டார்கெட் 2026 ஸோ பிபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026க்கு வந்து ஒன் இயர் பிளான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானை வந்து டெடிக்கேட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்கள் கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் யுவர் 2026 ப்ரிப்பரேஷன். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், நீங்கள் ஒரு பிளான் தேடிட்டு இருக்கலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருக்கலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நீங்கள் அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணுமோ தட்ஸ் யுவர் வே. ஓகே, அடுத்து வந்து அதுக்குறான ஃபவுண்டேஷன் என்னெல்லாம் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பிளான் 2026 அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பிளான் 2026 அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து இப்போ வந்து ஜூன், ஸோ ஜூலைன்னு எடுத்துக்கோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஜூனில் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை டு ஏப்ரல், பிகாஸ் மேல வந்து நமக்கு எக்ஸாம் வந்துடும். கரெக்டாக? ஸோ இப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக 10 months வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 10 monthsக்கு உண்டான பிளான் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் உங்ககிட்ட பிளான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா அதில் ஒரு பெரிய மைனஸ், அண்ட் அதனால உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கும். ஓகே, ஸோ 1 year ப்ளூ பிரிண்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த 1 year ப்ளூ பிரிண்ட்ன்றது உங்களோட ஒரு ப்ரிப்பரேஷனை சிம்பிளுக்கு மென்ஷன் பண்ணுறது. ஸோ வி ஹாவ் ஒன்லி 10 months, ஃபுல் 10 months மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த 10 monthsல நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஜூனை வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் டைமை வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இன்னைக்கு 21, ஸோ 9 days தான் இருக்குது. இந்த 9 daysல உங்களை நீங்கள் மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோன்றது இந்த ஹோல் பிளானை வந்து நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. பின்னாடி வந்து என்ன ப்ரீப்ரெப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை டு செப்டம்பர் வந்து 3 months. இந்த 3 months ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்றப்போ நமக்கு எப்பயுமே வந்து ஹாரர் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஹாரர் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஏன் ஹாரர் சப்ஜெக்ட் இருக்குன்னா எப்பயுமே இப்போ இருக்கிறது வந்து மோட்டிவேஷன் ரொம்ப பீக்கில் இருக்கும். இந்த பீக்கில் இருக்க மோட்டிவேஷன்னால நீங்கள் இந்த ஹாரர் சப்ஜெக்ட்ஸையும் ஈஸியாக வந்து அது படிக்க முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு பர்ன் அவுட் வருது, ஒரு லேக் இருக்குது நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துட்டு ஈஸி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் 2 சப்ஜெக்ட் வந்து அந்த டைம்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ண டைம்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 25% அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணிட முடியும். பட் நீங்கள் ஒரு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க, அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 25% ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் பர்ன் அவுட் ஆகுறதோ இல்லை லேக் ஆகுறதோ ஒரு ஸ்டாப் வரும் கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனில். எல்லாமே வந்து பியூரா அப்படியே கம்ப்ளீட்டாக 100% போகும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஃபோக்கஸ் ஆன் ஜிஎஸ், கூட வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் நியூஸ் பேப்பர். நான் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல, நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங். அண்ட் ஃபர்ஸ்ட் ரீடிங்ன்றப்பவே நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் ப்ரிலிம்ஸ், பிகாஸ் நம்மளோட ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணணும். ஸோ பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிரஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக். இதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நான் ஜிஎஸ்ஐ மென்ஷன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்டாட்டிக் பார்ட். ஓகேவா? இதை நீங்கள் கரைச்சி குடிச்சாச்சுன்னா மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்து என்னன்னா அக்டோபர் டு டிசம்பர். இந்த அக்டோபர் டு டிசம்பரில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க. ஸோ மெயின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆப்ஷனல் பேப்பர், உங்களோட ஆப்ஷனல் பேப்பர் என்ன நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷனல் பேப்பரை கண்டிப்பாக இந்த அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே அட்லீஸ்ட் 80% கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி ஆகும். 2 பேப்பருமே சொல்கிறேன், ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு இல்லையா, 2 சேர்த்து 80% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு மெயின்ஸில் எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த பார்ட்டை எடுத்து இங்கே படிங்க. ஸோ அந்த பார்ட்டை எடுத்து இப்போது GS 4 வரைக்கும் இருக்குது. இப்போ எத்திக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. எத்திக்ஸ் எடுத்துக்கிட்டா எத்திக்ஸில் 80% வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ப்ளஸ் செகண்ட் ரீடிங். ஆப்வியஸ்லி செகண்ட் ரீடிங்ன்றப்போ உங்களுக்கு பெரிய டஃப்பான ஜாபாகவே இருக்காது. பிகாஸ் அந்த 3 monthsல நீங்கள் ஆல்ரெடி நிறைய கவர் பண்ணியிருப்பீங்க. யூ ஹேவ் நோட்ஸ் இன் யூர் ஹேண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்ககிட்ட பெரிய டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. அண்ட் ஜான், வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஆன்சர் ரைட்டிங். ஏன் வந்து ப்ரிலிம்ஸ் பக்கத்தில் நெருங்கி வர்றப்போ இந்த ஆன்சர் ரைட்டிங் வந்து நம்ம இப்போ பண்ணணும் அப்படின்னா ஜான் வந்து ஒரு ஈஸியான மந்த்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து 4 months பக்கத்தில் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் முன்னாடியும் வந்து 4 months வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜான் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு மந்த். ஸோ அந்த ஜானில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும். ஸோ அந்த டைம்லலாம் உட்காந்து நீங்கள் நிறைய படிக்க முடியாது. படிக்கணும் ஆப்வியஸ்லி.
உங்களுக்கு உண்டான கேப் எடுத்துக்கிறீங்க, ஹோம் டவுன் போயிட்டு வரீங்க, இது மாதிரினா அதுக்கப்புறம் ஏன்னா ஃபெப்ல வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஃபெப்ல நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களோட டாப் மோஸ்ட் எஃபர்ட் கொடுத்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? வித்தவுட் லேக். ஸோ ஜான் வந்து கொஞ்சம் லிபரலாக எடுத்துக்கோங்க. இந்த ஆன்சர் ரைட்டிங் ஏன் வந்து இந்த மந்தில் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்சர் ரைட்டிங் இஸ் மோஸ்ட் யூஸ்வல் ரோல் வந்து ப்ளே பண்ணும் உங்களோட மெயின்ஸில். ஆனால் எல்லாருமே வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், என்னால் எழுத முடியும், எனக்கு கண்டென்ட் தெரியும், அது மேட்டரே கிடையாது. 150 வேர்ட்ஸில் நீங்கள் படித்த எல்லாத்தையும் வந்து கன்சைஸ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து பெரிய விஷயம். ஸோ அதனால தான் ஆன்சர் ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இது. அதை நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈவன் நோ எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்லாம் நல்லா தெரியும்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் வந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும். எஸ்பெஷலி எஸ்ஏஸ். முன்னாடி இருக்க மாதிரிலாம் எஸ்ஏஸ் வந்து இப்போ ரொம்ப காமனாக, ரொம்ப ஸ்டாட்டிக்காக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் ட்ரிவனாலாம் கொடுக்கறது இல்லை. ஓகேவா? சைக்காலஜிக்கலாக கொடுக்குறாங்க. நிறையா ஃபிலாசபிக்கலாக இருக்குது. இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி எஸ்ஏஸ் வரனால உங்களோட எஸ்ஏஸோட கண்டென்ட் வந்து உள்ள ஏனதானு இருக்கக்கூடாது. ஓகேவா? ரொம்ப லேமானா இருந்துடக்கூடாது. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ரிச் பண்ணுறதுக்கு இந்த மந்த்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஆப்வியஸ்லி ஃபெப்ல வந்து ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் சீரியஸ் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு டெஸ்ட் சீரியஸ், அதுக்குண்டான டேஸ் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான டேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க அன்னைக்கு. ஓகேவா? அண்ட் ஃபெப் மிட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிடுங்க வித்தவுட் ஃபைல். பிஃபோர் தட் நான் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓபிசி என்ன கேட்டகரிகளுக்கு இருக்கும், அது என்ன ஏது அதெல்லாம். ஓகே, பிஃபோர் அதுக்கு முன்னாடியே அது ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்காது, அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ மார்ச்சில் வந்து ஒன்லி பிஒய்க்யூஸ். பிஒய்க்யூஸ் வந்து ஆல்ரெடி முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். பட் நம்ம இப்போ சடனாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்பிட்வீனில் நமக்கு சின்ன சின்ன கேப்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். பட் நம்ம சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் பிஒய்க்யூஸ் படிக்கிறப்ப எந்த ஏரியாவிலிருந்து வருதுன்னே தெரியாது. இதெல்லாம் நான் சொல்கிறது ஃப்ரெஷர்ஸ். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பிஒய்க்யூஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் கரண்ட்டாக ஒரு 10 இயர்ஸோட பிஒய்க்யூஸ் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஒர்க்காகவே இருக்குது. ஓகே, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா இந்த பிஒய்க்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வருது, என்ன மாடரேஷன்ல வருது, இது எல்லாத்தையும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? என்ன ஏரியா இதெல்லாம். இப்போ ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து அதிகமாக வந்திருக்குன்னா எகைன் எத்தனை வருஷம் கழிச்சு வருது, இல்லை அந்த பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து எவ்வளோ வந்து டஃபரா கேட்டிருக்காங்க, எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுங்க. சும்மா ஒரு கொஷின் உட்காந்து நீங்க எழுத போறோம், அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ண போறோம், அதுக்குள்ள ஆன்சரை பார்க்க போறோம், அதனால எந்த யூஸ்மே கிடையாது. ஓகேவா? அது நல்லா பண்ணணும். அடுத்து ஏப்ரலில் வந்து மாக் டெஸ்ட். நீங்கள் இங்கே ஃபெப்ல ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரௌண்ட் நம்ம யூபிஎஸ்சிக்கெலாம் வந்து ஒரு 30-35 டெஸ்ட் தான் வந்து கொடுப்பாங்க. ஏப்ரலில் வந்து கண்டிப்பாக மாக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த பிளான் அப்படியே கண்டினியூ ஆகிடும் தானாக உங்களுக்கு. ஓகே, பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். வெறும் மாக் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எல்லா ஏரியாஸுமே இங்கே எல்லாம் கவர் பண்ணிட்டு விட்டீங்க. ஆல்ரெடி ஆன்சர் ரைட்டிங்லேயே உங்களோட சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து ரொம்ப டீப்பனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்கள் மார்க் டெஸ்ட்டில் வந்து பயங்கரமாக வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் மே மந்த் வந்து ஒன்லி பிரைன் ஸ்டார்மிங் அண்ட் ரிவைஸ் த மார்க். நீங்கள் போட்ட மார்க் அண்ட் பிஒய்க்யூஸை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதில் நான் என்ன ஃப்ளா பண்ணியிருந்தேன், ஏன் இதனால் மாற்றி போட்டுருக்கலாம், என்ன எனக்கு வந்து யோசனை இருந்துச்சு, இது எல்லாத்தையும் வந்து இந்த மந்தில் எடுத்துக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 1 இயர் ப்ளூ பிரிண்ட். உங்களுக்கு நான் 1 இயர் ப்ளூ பிரிண்ட் வந்து நான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து கொடுத்துட்டேன். இந்த 1 இயர் ப்ளூ பிரிண்ட்ல உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ரிசைஸ் இந்த மந்த்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு நான் இதில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி முடியுங்க. ரொம்ப டேஸ் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் அந்த டேஸ் வந்து நம்ம கையில் வந்து கிடையாது. நீங்கள் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கிறோம், அதனால இழுக்குது, அதெல்லாம் எந்த காரணமும் வந்து எக்ஸ்கியூசஸும் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் வந்து கொடுக்கணும். நேர் பிளான் வந்து சொல்லிட்டேன். பட் ஃபவுண்டேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா யுவர் பிளான். யுவர் பிளான். யுவர் லேர்னிங் மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன படிக்கணும், நான் படிக்கணும், இந்த விஷயத்த படிக்கணும், இப்படி தான் நான் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதான் வந்து யுவர் பிளானில் ஃபர்ஸ்ட். ஆர்கனைஸ் அண்ட் ஓப்பன்னஸ் டு லேர்ன். ஓகே, ஆர்கனைஸ் பண்ணுங்க எல்லாத்தையுமே. நீங்கள் படித்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு யாரெல்லாம் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அதில் வந்து மைண்ட் மேப்னு ஒன்று வந்து
சொல்லியிருப்பாங்க. மைண்ட் மேப் ஆர் மைண்ட் நோட்ஸ் ஏதோ ஒண்ணு. என்னன்னா, அவங்க அந்த கேரக்டர் வந்து கண்ண மூடி உட்காந்து ஒரு விஷயத்த யோசிச்சாங்கன்னா, இந்த பேஜ்ல இந்த இடத்துல இருக்கு. இது இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. இந்த விஷயம் அப்படின்னு பயங்கரமா சொல்லுவாங்க. இப்போ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் நமக்கு பாலிட்டி எடுத்துக்கிட்டா அதுல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வரும். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் நம்ம ஹிஸ்டரியில வந்து வர விஷயம். கரெக்ட்டா? மாடர்ன் இண்டியால. இப்ப இந்த மாடர்ன் இண்டியா படிக்கிறப்போ இருக்க லார்ட்ஸ் எல்லாம் யாரு? அந்த லார்ட்ஸ் என்ன பண்ணாங்க? அது மூலமா எப்படி வந்து எக்கனாமிக்கலா இது வந்தது? இந்த எக்கனாமிக்கலா வரப்ப இது மாதிரி ஒரு பெரிய கனெக்ஷன நம்ம கனெக்டிங் டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது மாதிரி ஒரு கனெக்ஷன் நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து எதையுமே ஈஸியா மறக்காது. ஓகே. அது மாதிரி உங்க மைண்ட்ல ஆர்கனைஸ் பண்ணுங்க, நோட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க. அண்ட் பி அப்ளைங் ஆஸ்பிரன்ஸ். நீங்க வந்து சும்மா படிச்சோம், ஒரு விஷயம் இருக்கு, நான் பயங்கர படிக்கிறதுக்கு மைண்ட் செட் இருக்கு, நான் இது ஈஸியா கவர் பண்ணிடுவேன். அந்த இதெல்லாம் இல்லை. எல்லா விஷயத்துலையும் நீங்க அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரிடே எக்கனாமி எப்படி போகுது? நீங்க ஒரு சாப்பாடு வாங்குறீங்க, இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எப்படி இந்த பேரலா 2 ஷாப்பிங் இருக்கு? வெளிய போனோம்னா எப்படி கிளவுட்ஸ் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதான் உங்கள வந்து பயங்கரமா வந்து மோட்டிவேட்டடா வச்சிருக்கும். அண்ட் அந்த ஈகர்னஸ் வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணும். அண்ட் அல்டிமேட்லி நமக்கு 10 மந்த்ஸ்ன்றது இப்ப சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும், ஈஸியா ஓடிட்டாலும் அது ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. ஆஃப்டர் யூ ஆர் கிவிங் பிரிலிம்ஸ், யூ ஹேவ் த பிக் வேக்கம். ஒரு சின்ன வேக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் மினிட் நீங்க ஹால்ல இருந்து வெளில வந்தோடனே ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னா, ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு ஒரு பிரெத் எடுப்பீங்க. ஓகேவா? அந்த பிரெத் வந்து இந்த 10 மந்த்ஸ்க்குண்டான குவாலிட்டி வந்து குடுத்துருக்கும். அதனால தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். நம்ம என்ன பண்றோம் 10 மாசத்துக்கு, இந்த 10 மாசம் நமக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம்ன்றது. அண்ட் பி பேஷண்ட். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? உங்கள நம்புங்க. பேஷண்டா இருங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? சாரி. ஓகே. அண்ட் ரிவ்யூ அண்ட் ரிசர்வ் யுவர் டே. ரிவ்யூ அப்படின்றது நீங்க படிக்கிற விஷயத்திலே ஆகட்டும், உங்களோட பேட்டர்ன் ஆகட்டும், உங்களோட டே டு டே டு டூ லிஸ்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பண்றீங்களா? எதுல லேக் இருக்கு? எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் ரிசர்வ் யுவர் டே. எந்த காரணத்துக்காகவும் இந்த 10 மந்த்ஸ்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு அர்ஜென்சிக்காக நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, இல்ல பேரலா நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்கனாலும், எவ்ரிடே உங்களுக்கு உண்டான இந்த ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான டைமை நீங்க ரிசர்வ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? எவ்ரிடே அதை விட்டுறக்கூடாது. நீங்க எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. அதான் வந்து ரிவ்யூ ஆர் ரிசர்வ் யுவர் டே. இதுதான் உங்களோட யுவர் பிளான். ஓகே. இதான் வந்து ஃபவுண்டேஷன் உங்களுக்கு. ஸோ அடுத்து இப்போ நீங்க உங்க ஃபவுண்டேஷன் செட் பண்ணிட்டீங்க. ப்ரீபேர் பண்ண முடிஞ்சது. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, எவ்வளவு நேரம் படிக்கணும்? என்னெல்லாம் பண்ணணும்? அப்படிங்கிறதையும், அதுக்குண்டான சிம்டம்ஸ் ஆர் ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருக்க போகுதுன்றதையும் இந்த இதுல வந்து பார்ப்போம். ஸோ டெய்லி ஷெட்யூல் எப்படி இருக்க போகுதுன்னா, 6 to 8 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ்டு ஸ்டடியா இருக்கணும். அது எவ்ரி 2 ஹவர்ஸா இருக்கலாம், இல்ல 2.5 ஹவர்ஸா இருக்கலாம். நீங்க எப்படினாலும் அதை வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலி நியூஸ் பேப்பர் இது வந்து கண்டிப்பா இருக்கணும். நியூஸ் பேப்பர். அடுத்து 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எப்பயுமே 2 சப்ஜெக்ட் படிங்க. ஒரே சப்ஜெக்ட் எடுத்து நீங்க 10 நாள் படிக்கிறதுக்கும், 2 சப்ஜெக்ட் எடுத்து 10 நாள் படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் 2.5 ஹவர்ஸ் உட்காந்து ஒரு சப்ஜெக்ட ஹோலிஸ்டிக்கா கவர் பண்றீங்கன்னா, ஒரு சேஞ்ச் இருக்கும். அப்பதான் வந்து ஈஸியா வந்து பர்ன் அவுட் ஆக மாட்டீங்க. மைண்ட் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அப்படியே ஒரு இறுக்கமானது. ஐயோ! ஒரே சப்ஜெக்ட் உட்காந்து படிச்சுட்டே இருக்கோம். இவ்வளவுதான் கவர் பண்ணியிருக்கோம். அந்த தாட்லாம் வரும். ஒரு 500 பேஜஸ் இருக்க குவாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து நீங்க படிக்கிறப்போ இனிஷியல் டேஸ்ல வந்து என்னால கவர் பண்ண முடியல அப்படின்னா, அது ஃப்ளோ அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒண்ணு கொஞ்சம் லேக் ஆனாலும் இன்னொரு சப்ஜெக்ட நீங்க ஈஸியா கவர் பண்ணியிருக்க முடியும் அந்த டைம்ல. ஓகே. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 to 8 ஹவர்ஸை நீங்க ஸ்பிட் பண்ணிக்கோங்க. பட் நியூஸ் பேப்பர் அண்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் இஸ் மஸ்ட். தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே. அடுத்து வந்து ப்ரியாரிட்டைஸ் ஹை yield டாபிக்ஸ் அண்ட் மைக்ரோ தீம்ஸ் இன் 1 பேஜ் நோட்ஸ். இந்த 1 பேஜ் நோட்ஸ்ன்றதுக்கு நான் தனியா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன். அது எப்படி எடுக்கணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சஜஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகே. மைக்ரோ தீம்ன்றது சிலபஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது தான் வந்து மைக்ரோ தீம்ன்றது. அதாவது இந்த ஏரியா எங்கெங்க இருக்கு, இதெல்லாம் நம்ம எதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 1 பேஜ் நோட்ஸ் வந்து இதான் வந்து மைண்ட் மேப் நான் சொன்னது. ஒரு இப்போ இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டு இந்த இன்ஃப்ளேஷன் எது எதுலலாம் வந்து ஹவு இட் ரிபன்ஸ், எது எதுலலாம் அஃபெக்ட் பண்ணும், எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ண போறோம், கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும், நம்ம மக்களுக்கு என்னெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம், இது எப்படி ப்ராக்டிக்கலா பாசிபிள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா? இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்ல வந்து இருக்கணும். ஹார்ட் காப்பியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணும்.
ஓகே. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த காமன் ஏரியா. காமன் ஏரியா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே ரொம்ப ஈஸி. இது இதோட லிங்க் ஆயிருக்கும், இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டோட லிங்க் ஆயிருக்கு, இந்த பார்ட்ல இருக்குன்னு நீங்க யோசிச்சுட்டாலே அதுக்கு ஈஸியா வந்து உங்க மைண்ட் வந்து கொண்டு போயிடும். ஏன்னா அந்த ஏரியாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாம நம்ம மொத்தமா படிக்கிறனால தான் பிரச்சனையே. ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இன்டெகிரேட் பிரெயின் ஸ்டார்மிங் டெய்லி, ரிவைஸ் பை வீக்லி. இப்போ இதுல வந்து ரிவிஷன் ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? எல்லாருமே நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் டெய்லின்றது நீங்க படிக்கிற விஷயத்த கண்ண மூடி உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே பிஃபோர் பெட் நீங்க உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. என்னெல்லாம் நீங்க படிச்சோம், ஓகே இது இந்த பேஜில் இருந்துச்சு, இந்த கலர் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆகும். ஓகே, நாளைக்கு இதே மாதிரி உட்காந்து இந்த இடத்துல இருந்திருக்கணுமே, ஏன் நம்ம இதை வந்து மார்க் பண்ணல, ஓகே இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம். இது மாதிரி ஒரு சின்ன 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 திங்ஸை வந்து நீங்களா தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் உங்கள் ப்ரிப்பரேஷனில். ஓகேவா? ஸோ டெய்லியும் வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுங்க. ரிவைஸ் பை வீக்லி. ஏன் பை வீக்லனா வீக்லி இருக்கப்போ உங்களோட டார்கெட்ஸ் எப்படி போகுது, ஸ்லோவாக இருக்குன்னா என்னால் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண முடியாது, ஏன்னா கம்மியாக தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஸோ பை வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு தடவை உட்காந்து ஹோல் டே உட்காந்து நீங்கள் அந்த 2 வாரத்தில் படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் அலோகேட் டைம் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது நியூஸ் பேப்பர். ஓகே. நல்ல ஒரு நியூஸ் பேப்பர். வாட் எடிஷன் அப்படிங்கிறது டெல்லி எடிஷன் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஹிந்து டெல்லின்றது பிகாஸ் இது லெஃப்ட் நியூஸ் பேப்பர். ஸோ நிறையா கிரிட்டிசிசம்ஸ் வரலாம். அதை எப்படி ஃபேவர் பண்ணணும், இப்படி வந்து டேக்கிள் பண்ணணும், எல்லாத்தையுமே அந்த நியூஸ் பேப்பரில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் மை சஜஷன். ஸோ ஹிந்து எடுத்துக்கோங்க. அதில் டெல்லி எடிஷன் எடுத்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஏன் வந்து நம்மளோட ஸ்டேட் சென்னை, பெங்களூர் இது மாதிரி எடுத்துக்கோங்கன்னா அதோட ஏரியா அதோட நியூஸஸ் வந்து இதாக இருக்கும். நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஹோலிஸ்டிக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறது, அந்த எடிஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அலோகேட் டைம் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? எல்லாத்தையும் படிச்சுட்டு ஓகே. இப்போ வந்து பர்ன் அவுட் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த பர்ன் அவுட்டை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஸ்லோ டார்கெட்ஸாக வைங்க, சின்ன சின்ன டார்கெட்ஸாக வைங்க, மைக்ரோ டார்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இதை நான் படிக்கணும், 10 நாளில் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நோக்கியே போயிட்டே இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த 10th டே நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி அதை பண்ணல அப்படின்னா பயங்கர லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் டே நான் இதை வந்து எடுத்துக்கணும், எடுக்கல அப்படின்னா இது ஹார்ட் டாபிக் இல்லையா, அப்போ நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன்னு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களோட கையில் இருக்கு. ஓகேவா? அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்ல குட் ஸ்லீப் இருக்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது லேக் பண்ணுறீங்க, நான் உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன், என்னால் வந்து வெளியே போய் ஒரு கேம் விளாட முடியாது, இல்லை வாட் எவர் எதுவுமே உங்களை நீங்கள் பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து உங்களை ஹிட் பண்ணும். அந்த ஹிட் பண்ணுறதும் வந்து உங்களோட பர்ன் அவுட்குள்ள வந்து ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பாதிக்குது இல்லையா? ஆப்வியஸ்லி அது வந்து அஃபெக்ட் பண்ணணும்ல. ஸோ பர்சியூ ஹாபி ஃபார் ரிலாக்ஸேஷன். ஸோ இதோ ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஹாபி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரீடிங், ரைட்டிங், பெயிண்டிங், இல்லை உங்களோட ஒர்க் அவுட்ஸே உங்களுக்கு வந்து ஹாபியாக தான் இருக்குன்னா வாட் எவர். ஆனால் உங்களோட ஹெல்த் வேற, ஹாபிஸ் வேற. ஓகேவா? ஏன்னா இந்த ஹாபிஸ் வந்து நீங்கள் டேப்லி வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. அதுக்குறான நல்ல நாலேஜ் இருக்கணும். கார்டனிங் என்ன, குக்கிங், எதுனாலும் ஓகே, அது உங்களோட ஹாபி. ஓகே, சூஸ் ஃபார் யுவர் செல்ஃப். இன்டிகிரேட் ரிவிஷன் டெய்லி. ஸோ இந்த ரிவிஷன் டெய்லின்றது வந்து நான் அதனால தான் சொன்னேன் பை வீக்லி ரிவிஷன் அண்ட் பிரெயின் ஸ்டார்ம் டெய்லின்னு. ஸோ எல்லாருமே வந்து ரிவைஸ் பண்ணிட்டுருவாங்க. உட்காந்து நான் படிச்சது திருப்பி உட்காந்து நோட்ஸை பார்த்து படிக்கிறது ரிவிஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தான் டெய்லியும் ரிவைஸ் பண்ணி இந்த ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து எல்லாருமே வந்து பண்ணுறதுனால தான் இதை இந்த பர்ன் செக்ஷன் வந்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ பை வீக்லி ரிவிஷன், டெய்லி வந்து பிரெயின் ஸ்டார்மிங். ஓகே. என்னெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ வரைக்கும் ஒரு 1 இயர் ப்ளூ பிரிண்ட் பார்த்தோம், அண்ட் அதுக்குறான ஃபவுண்டேஷன் பார்த்தோம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அண்ட் ஆக்சுவல் பிளானும் வந்து எப்படிலாம் இருக்கலாம், ஒரு டே டு டே இருக்கலாம்னு அதுக்குறான ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தோம், அதுக்குறான ஐடியாஸையும் பார்த்தோம். ஓகே. இப்போ வந்து என்னென்ன இருக்கக்கூடாது, பிக் நோஸ் டு ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட சீனியர்ஸை வச்சோ, உங்களோட ஃப்ரெண்டோட பிளானை வச்சோ, உங்கள் ஃப்ரெண்டோட ஆன்சர் ரைட்டிங்ஸை வச்சோ, உங்களோட ஃப்ரெண்டோட மார்க்ஸை வச்சோ எதையுமே கம்பேர் பண்ணுங்க. ஓகே, அவங்க அவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க சிலபஸை, நம்ம இவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களோட ஃபேஸ் என்னன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஃபேஸில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முடியும். ஸோ உங்களை நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிறீங்களே தவிர வெளியே இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? அது வெரி யூனிக் திங். அண்ட் கண்டினியூஸ் அப்கிரேடேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு இடத்துல வந்து லேக் ஆகுறீங்கன்னா அந்த லேக்கை வந்து எப்படி வந்து
மேனேஜ் பண்ணிக்கலாம், எப்படி டேக்கிள் பண்ணி அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர இப்படி ஆயிடுச்சு ஓகே நான் இந்த ஃபேஸ்லேயே போகிறேன் ஆனால் ஆகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து ரைட் மெட்டீரியல் சோர்சிங். மெட்டீரியல்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக புக் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கே வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன், என்னென்ன புக்ஸ்லாம் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. பட் ரைட் மெட்டீரியல் சோர்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டோன்ட் சோர்ஸ் மெனி மெட்டீரியல்ஸ். சும்மா மெட்டீரியல்ஸாக வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காதிங்க. இந்த பிடிஎஃப்ஸ் ஆகட்டும், புக்ஸ் ஆகட்டும், பிரிண்ட் அவுட்ஸ் ஆகட்டும், இது மாதிரி எதையுமே வந்து எடுக்காதீங்க. ஓகேவா? நான் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன புக் படிக்கலாம்னு சொல்கிறேன், அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக என்சிஆர்டிஸ், அதான் வந்து நம்மளோட பேஸு. இந்த என்சிஆர்டி கவர் பண்ணோம்னா ரெஃபரன்ஸ் புக், ஆப்வியஸ்லி நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர். ஓகேவா? இதை தாண்டி நீங்கள் நோட் புக் வாங்கி வச்சுக்கிறீங்க எழுதுறதுக்கு, A4 ஷீட் வாங்கி வச்சுக்கிறீங்க, பென் இல்லை நீங்கள் ஆன்லைனில் இல்லை லைக் சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டேப் அல்லது லேப், ஃபோன் எதுனாலும் ஓகே. ஃபோன் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, டேப் அல்லது லேப். ஓகேவா? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கணும். மற்ற மெட்டீரியல்ஸ் இந்த இன்ஸ்டியூட் தான், அந்த இன்ஸ்டியூட் தான், அது இது எதுவும் இருக்க தேவையில்ல. ஓகே? பிகாஸ் இது எல்லாமே வந்து இந்த ரெண்டில் இருக்கிறது தான் கன்சைஸாக கொடுத்துருப்பாங்க. நான் ஒரே இடத்துல படிச்சுக்கலாம். இதை படிங்க, அதுக்கப்புறம் இந்த கன்சைஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். ஏன்னா நீங்களே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் அதோட வேல்யூ வந்து பின்னாடி தெரியும். எல்லாருமே எல்லாத்தையுமே கையில் போட்டு பவுண்டடாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து படிக்கிறப்போ ஏதோ ஒரு சின்ன லேக் இருந்தாலும் அது நம்மளை தான் வந்து பாதிக்கும், அவங்களை எந்த இடத்துலையும் பாதிக்கப்படுது. ஸோ நம்ம தான் நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே? ஸோ ரைட் சோர்ஸ் மெட்டீரியல் வந்து ரைட்டாக வந்து சோர்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மெட்டீரியல் கலெக்ஷன் வந்து நம்மளோட ஹாபியும் கிடையாது, நம்மளோட வேலையும் கிடையாது. ஓகே? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பட் நாட் ஆரகண்ட். ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால நிறைய பேர் வந்து அடி வாங்கியிருக்கோம். அந்த அரகன்ஸ் வந்து இருக்கவே கூடாது. ஓகே? ஓகே, நான் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கேன், என்னோட இது என்னன்றதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதில் சொன்னது எல்லாமே வெரி சிம்பிள் வேர்டாக தான் இருக்கும் இந்த பிடிஎஃப்ல இருக்கு, பிபிடியில் இருக்கிறதுலாம். பட் இது எல்லாமே ரொம்ப 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 வேல்யூபிளான வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது, ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட சக்ஸஸுக்கு இதான் வந்து விஷயமா இருக்கும்போது எவ்ரி பர்சன் ஷுட் பி டிசிப்ளின், பர்சிஸ்டன்ஸ், அடாப்டபிலிட்டி அண்ட் பிலீஃப். ஸோ டிசிப்ளினாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணுங்க. இந்த ரொட்டீன்ல இருந்து எங்கேயும் வந்து பிரேக் பண்ணாதீங்க. ஃபார் என்ன ரீசன்னாலும் சரி, ஓகே, யாருக்காகவும் சரி, ரொட்டீன்ல இருந்து பிரேக் ஆகக்கூடாது. அந்த டிசிப்ளின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பர்சிஸ்டன்ஸ், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் கரெக்டாக வந்து டேக்கிள் பண்ணுவேன், என்ன வந்து அப்கிரேட் பண்ணிப்பேன், இதுக்குண்டான சொல்யூஷனை நானே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது சொல்யூஷன் ஓரியன்டாக இருக்கலே தவிர எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு லோவாக வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? லோவாக ஃபீல் பண்ணாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சுற்றி இருக்கு. அதை ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஒன் டே பிரேக் எடுத்துக்கோங்க, 2 days கூட பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துட்டு திருப்பி சொல்யூஷனோட நீங்கள் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அதே ப்ராப்ளம் கூட லோவாக ஃபீல் பண்ணி இருந்துருக்கூடாது. அடாப்டபிலிட்டி, ஒரு ட்ராவல் நடக்கலாம், ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர சூழ்நிலை வரலாம், இல்லை நீங்கள் உங்களோட பிளேஸை வந்து ஷிஃப்ட் பண்ணலாம், எதுனாலும் நடக்கலாம். ஓகே? பட் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளானை அந்த டைமுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு அடாப்ட் ஆகி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஒரே இடத்துல தான் நீங்கள் உட்காந்து படிப்பீங்க நான் சொல்லிடலாம். பட் உங்களோட சுச்சுவேஷன் என்ன உங்களுக்கு தான் தெரியும். வீட்டில் இருக்கலாம், ஒர்க் பண்ணலாம், வாட் எவர். ஸோ அடாப்ட் பண்ணிக்கங்க அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, நான் ஒர்க் தான் போகிறேன், என்னோட இந்த ஒர்க்குக்கு நடுவில் மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour நான் கண்டிப்பாக படிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆன் ட்ராவலில் என்ன படிக்க முடியும், இல்லை நான் வீட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் படிக்க போகிறேன், ஆன் ட்ராவலில் நான் நல்லா மியூசிக் கேட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன், நான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்க போகிறேன், இல்லை ஒரு புக் படிப்பேன், இது மாதிரி என்னனாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ். ஓகே? அதை நீங்கள் தான் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அண்ட் பிலீவ், அதை தான் திருப்பி சொல்கிறேன். ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாத கான்ஃபிடென்ட் நல்லது. ஸோ உங்களை வந்து உங்கள் கேப்பபிலிட்டி என்னன்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நான் இந்த அளவுக்கு கேப்பபிள்னு பாருங்க, அதை வந்து கரெக்டாக அட்டைன் பண்ணுறதுக்குனான ப்ராசஸ் என்னன்றதும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே? ஸோ நான் வந்து இது ஓவராலாக தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கேனே தவிர எல்லாத்தையும் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக நீங்கள் ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவலாக கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவல் பிளான் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் ஆர் மெசேஜஸ், டிஎம்எஸ் எதுனாலும் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம வந்து தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே? இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான், நோ ப்ராப்ளம். இந்த விஷயத்த வந்து ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் இது மாதிரி ஹோலிஸ்டிக்காக எல்லாருமே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயம் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அதில் நான் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இதை வந்து நாங்கள் சொல்கிறோமே தவிர வேறு எந்த
லைக் செல்ஃப் பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ பிளான் பண்ணுங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நம்ம சேர்ந்து பிளான் பண்ணலாம். அண்ட் கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவீங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல லேக் ஆகிட்டா உங்களுக்கு கரெக்டாக வந்து பர்ன் இருந்து கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு எப்பயுமே வந்து எக்ஸ்பீரியர் வந்து வச்சுக்கிட்டே இருக்கு. அதை எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இந்த வேலையை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த ட்ராக்குக்கு திருப்பியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம ஓட ஆரம்பிச்சிடலாம். அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே அந்தந்த விஷயத்த கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரீ பிளானிங் அண்ட் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதான் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து இப்போ என்னோட புக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.